வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவா தோசை பார்க்க போகிறோம். அதுக்கு இப்போ நான் 1 கப் ரவை எடுத்திருக்கேன். அதை பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் எந்த கப்பில் ரவை எடுத்தீங்களோ அதே கப்பில் அரிசி மாவும் எடுத்துக்கோங்க. இப்போ நான் 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். ஸோ ரவையும் அரிசி மாவும் ஒரே குவான்டிட்டி தான். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூனுக்கு நம்ம மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு. இப்போ நான் இது கூட 1 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து சின்ன இஞ்சி துண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். 1 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கொத்தமல்லி கருவேப்பிலை சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட இப்போ நான் 1/2 ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து மிளகு உங்களுக்கு தேவையான அளவு, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நிறைய தண்ணீர் ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணீரோட. இப்போ நம்ம இதை ஒரு 15 மினிட்ஸ்க்கு மூடி வச்சிடலாம். இப்போது 15 மினிட்ஸ் ஆயிடுச்சுன்னா ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா தண்ணியாக இருக்கணும், கெட்டியாக இருக்கக்கூடாது. ஸோ இப்போ லைட்டாக கெட்டியாக இருக்க மாதிரி இருக்குது. இப்போ நான் கொஞ்சம் தண்ணீர் ஆட் பண்ணிக்க போகிறேன். தண்ணீர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும், இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். இந்த கன்சிஸ்டன்சிக்கு கரெக்டாக இருக்கணும். இப்போ நம்ம இது கூட வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், அதை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் சின்னமாக இருந்தால் போதும். குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இல்லை இம்பார்ட்டனே நம்ம தோசைக்கல்லை காய வைக்கிறது தான். ஸோ நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க தோசைக்கல்லை, அப்போ தான் நமக்கு ஓட்டையாக வரும். ஸோ இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத தோசைக்கல்லை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஹீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஓட்டையாக இருக்கும். பாருங்கள், நீங்கள் தோசைக்கல்லை நல்லா ஹீட் பண்ணிங்க அப்படின்னா தான் இந்த மாதிரி வரும். இப்போ நான் நல்லா எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். சுற்றி எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை 1 மினிட்க்கு மூடி வச்சிடலாம். இப்போது 1 மினிட் ஆயிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நீங்கள் மூடி வைக்க வேணாம், நீங்கள் திருப்பியும் போட வேணாம். இப்போ நல்லா ப்ரௌன் கலரில் ஆகட்டும். நார்மல் தோசை அப்படின்னா நமக்கு சீக்கிரம் வெந்துடும். ரவா தோசை ஊற்றிருக்கனால நமக்கு ஒரு 3 மினிட்ஸ் ஆகும் இது வேகிறதுக்கு. நல்லா ப்ரௌன் கலரில் வரணும் சுற்றி எல்லா இடத்துலையுமே. பாருங்கள், இப்போ நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. நமக்கு மொறுன்னு இப்போ ரவா தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். எடுத்து பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ நமக்கு மொறு ரவா தோசை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக அதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். எப்போதும் இட்லி தோசைன்னு சாப்பிடாமல் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ரெசிபி செஞ்சு சாப்பிடுங்க. இதே மாதிரி நம்ம சேனல்னா முட்டை தோசை, மசாலா பூரி, இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்குன்னு நிறையா ரெசிபிஸ் போட்டிருக்கேன். கண்டிப்பாக அதெல்லாம் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், மறந்துடாமல் கிளிக் பண்ணி அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இந்த ரெசிபியை செஞ்சு சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம சேனலில் உங்களுக்கு ரெசிபிஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.